நான் பிரியா காலையில் ஏண்ட உடனே நியூஸ் வைப்பை நீ வைக்கலையா? வைக்கல. நானும் ஒரு நாளாக விஜய் பதவி ஏற்பாருன்னு ஆசையாக பார்த்துட்டு இருக்கிறேன். ஜெயிச்சாரு. ஒரு 10 இடம் எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிருக்க கூடாதா? இந்த மாதிரி சதி பண்ணுறானுங்களே. அவரும் இருக்கா எவ்வளோதான் கஷ்டம் கொடுப்பானுங்க எல்லாரும் சேர்ந்துன்னு சொல்லு. 10 இடம் எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிருந்தா இந்நேரம் சிஎம் ஆகிட்டு இருப்பாரா? ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? கஷ்டமாக இருக்குது. இப்படியா ஒரு சோதனை? அவர் படத்தையே வெளியிட மாட்டாங்க. இதில் வேற இப்போ இந்த போஸ்டிங் வேறையா? இன்னும் கஷ்டத்தை கொடுக்குறாங்க. ஒரு மனுஷனை எவ்வளோதான் தாங்குவான் இல்லை? நம்மளை மாதிரி மக்களுங்கெல்லாம் அவருக்கு சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் அவர் நல்லா தான் இருப்பார். ஆனால் இந்த ஜெயிச்சது ஒரு 10 இடம் எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிருந்தாருன்னா பிரச்சனையே இருந்திருக்காது இல்லை? இப்படிலாம் மனுஷனுக்கு சோதனை வருது. அதனாலே செய்தியே பார்க்கல. ஒரு வாரமாக செய்தி தான் வச்சுருந்தேன், பார்க்கவே இல்லை. ஒன்று கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஃபுல்லாக பார்க்குற யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே வந்து விஜய்க்கு சப்போர்ட் தான் பண்ணுறாங்க எல்லோரும். அவ்வளோ சப்போர்ட் இருக்குது விஜய்க்கு. அதுதான் ஒன்று கவலையாயிடுச்சு. ஜெயிச்சுட்டு அவரால் சிஎம் சீட்டில் உட்கார முடியலையேன்னு அது ஒரு கவலை. நான் எதுக்குமே கவலைப்பட மாட்டேன். யார் என்ன பண்ணாலும் அழுக கூட மாட்டேன். இப்போ விஜய் நினைச்சாலே எனக்கு அழுக வருது, கவலை வருது. அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் செய்தியே வைக்கல. கண்டிப்பாக சிஎம் பதவியில் உட்காருவா போல, கவலைப்படாத.